யாவரையும் இயேசுவின் நாமத்தில் மிகவும் அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஒரு நிமிஷம் நான் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவன், எங்களோடு இடைபடுவீராக. நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போமே. ஆமென். Thank you Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் நன்மையானதை செய்யும்படி தேவையற்ற காரியங்களை நம்மை விட்டு முதலாவது அகற்றி போட்டு பிறகு புதுப்பிக்கிறார். புதுப்பித்து பிறகு நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பெருக்கத்தை தேவன் உண்டு. முதலாவது தேவையற்ற காரியங்களை நம்மை விட்டு நீக்கி போடுகிற அதற்கான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அதனுடைய பலனை அழிச்சு போடும்படி இந்த பூச்சிகள் எல்லாத்தையும் அரிச்சு போட்டுச்சு. 4 விதமான பூச்சிகள் அதனுடைய வளர்ச்சியை எடுத்து போட்டு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த எது உன்னுடைய வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும்படி இருக்கிறதோ அந்த நன்மையை அழிக்கிற காரியத்தை நான் அழித்து போடுவேன். அதற்காக நான் ஒரு காரியத்தை செய்வேன். பின்மாறி ஒரு மழையை நான் கொடுத்து தேசத்திலே மிகப்பெரிய ஒரு விளைச்சலை கொடுப்பேன். நீங்கள் புசித்து நீங்கள் திருப்தியாகி என்னிலே நீங்கள் களி கூறுவீர்கள் என்று சொல்லு. நம்ம சில காலம் காத்திருக்கிறோம். அந்த காத்திருக்கிற காரியம் வரும் பொழுது நம்ம பெற்றுக்கொண்ட காரியத்துல மகிழ்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றார், கர்த்தரில் களி கூறுங்கள். ஏன்னா இந்த பொருட்கள் இந்த உலகத்துல வரக்கூடிய நன்மைகளால நம்ம களி கூறல. எதனால் களி கூறுகிறோம்? கர்த்தரில் களி கூறுங்கள். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருள் மேல நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது நிரந்தரமானதில்லை. இந்த பூமிக்குள்ள எந்த காரியமும் அனித்தியமானது. ஆனால் நாம் தேவனுடைய காரியங்களை அவருடைய நன்மையை பெறும் பொழுதெல்லாம் அவரிலே மகிழ்ந்து அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருங்கள் என்று சொல்லி. சில பேர் ஜனங்க அங்கதான் தவறு பண்ணாங்க. கர்த்தரை மறந்தார்கள். அவர்கள் இருக்கக்கூடிய நன்மையான காரியத்தின் மேலதான் அவங்களுடைய மனம் பதிஞ்சிச்சு. செய்த நன்மையை தேவனை மறந்தார். அதனால எதிராளி அவங்க வாழ்க்கையில நன்மையானதெல்லாம் அழிச்சு போட்டு வறண்ட ஒரு நிலை உண்டாயிடுச்சு. அதனால அவர்கள் வீடு, அவருடைய குடும்பம், அவங்க செய்யற வேலையில இருக்கக்கூடிய ஜனங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டு. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய விவசாய நிலமும் போயிடுச்சு, ஆடு மாடுகளுக்கான உணவு இல்லாம போயிடுச்சு, வறண்டு போயிடுச்சு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு பெருக்கம் எங்கே உண்டாகிறது என்றால், முதலாவது கர்த்தரில் களி கூறும்போது. அப்ப நம்ம பிரச்சனை போகும்போது சூழ்நிலையை பார்க்கும் பொழுது காணப்படுகிற காரியத்தை வச்சு வழியே இல்லை, இதுல இருந்து நான் வெளியே வர முடியாது என்கிற ஒரு எண்ணத்துல போகாம காணப்படுகிறதை பார்த்து பயப்படாம எப்படி வெளியே வருவேன் நினைக்காதீங்க. போன வாரம் ஒரு உதாரணம் எடுத்து காட்டினேன். கர்த்தர் நம்மை காண்கிற ஒரு தேவன். நீங்கள் தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கை, ஒரு வழியை அவர் உண்டு பண்ணுவார். உங்கள் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துவார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் 3 காரியத்தை நாம 2-3 வாரமா பார்த்தோம். அது என்னன்னா, என் வார்த்தையை கேட்கிற வார்த்தைய உன் இதயத்துக்குள்ள வை, அது கண்ணு முன்னாடியே நிறுத்திக்கோ, அப்போ அது உள்ள போவன்றார். இப்போ நம்ம கேட்கறது ஒண்ணு. 2வது பகுதி கவனிக்கணும். பிரச்சனை வரும்பொழுது கேட்டதெல்லாம் மறந்து இருக்கக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க, கவனிக்கிறோம் பாருங்க, அதுதான் உள்ள போயிடும். அது எது உள்ள போதோ அதுல இருந்து தான் நமக்கு எப்படி ஒரு நிலத்துல ஒரு விதையை போட்டோம்னா அந்தந்த என்ன மாதிரி விதை விதைச்சோமோ அதனுடைய பலன் வருது. அது போல நாம் எதை உள்ளே வைத்திருக்கிறோமோ அதுதான் வெளியே வரும். நல்ல மனுஷன் தன் இதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். அப்போ உள்ள இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப முக்கியமானது. நம்ம பார்த்தோம், இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நான் தொடர்ந்து உங்களோட கூட நான் பேச நான் விரும்புறேன். அதுல முக்கியமானது என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நான் போன வாரம் சொன்னேன். அவங்க பார்த்த விதம், எதிராளி எப்படி பார்த்தான் போன வாரம் நம்ம பார்த்தோம். இவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, எதிராளிய அவங்க முன்னாடி நம்ம ஒரு வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும், பூச்சி மாதிரி இருக்கும், நம்மளால அவங்கள ஜெயிக்கவே முடியாதுன்னு.
ஆனா அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா, யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்த எடுத்து காட்டினேன். உங்கள குறித்து நாங்க கேள்விப்பட்ட பொழுது எங்க இருதயம் கரஞ்சிடுச்சு. நாங்க பயமாயிட்டோம். அப்ப எதிராளி இவங்கள பார்த்து பயப்படுறான். ஆனா இவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, அவன பார்த்து இவன் பயப்படுறான். அப்ப நம்முடைய பெர்ஸ்பெக்டிவ் நாம் பார்க்கிற விதம், உள்ள நம்ம என்ன மாரி ஒரு உள்ள இருக்குதோ அதுதான் நம்மளால அது ஒரு காட்சியா நமக்கு வருது. உள்ள கவலை, பயம், விரக்தி உள்ள என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு ஒரு காட்சி மாரி வெளிய வந்துரும். நம்ம பார்க்கிற காரியத்த விட நம்ம வந்து இருதயத்துல இந்த வார்த்தைய வச்சோம்னா, அது வழியா நம்ம சில காரியத்த நம்மளால பார்க்க முடியும். இந்த புத்தகம் முழுவதும் நெறைய பிக்சர்கள், படம் நிறைந்த அருமையான புத்தகம். கர்த்தர் நம்மள எப்படி பார்க்கிறார்ன்னு பார்க்கும்போது, நம்ப நீங்க பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்த நம்ம படிச்சுட்டு போலாம். எரேமியா 17ஆம் அதிகாரத்த நம்ம எடுத்துக்கொள்வோம். எரேமியா அ அவன் தண்ணீர் அண்டையிலே நடப்பட்டதும், கால்வாய் ஓரமாய் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதைக் காணாமல், இலை பச்சையாயிருக்கிறதும், மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான, அதாவது நம்ம எப்படி இருப்போன்றதுக்கான ஒரு பிக்சர். நான் ஏற்கனவே அந்த தீர்க்கதரிசன புத்தகம் யோவேல்ல எடுத்து பார்த்தோம். அது ஒரு படம் மாரி காட்டுறார். அதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த விளைச்சல இந்த பூச்சிகள் எல்லாம் அழிக்கிறது. அது உண்மையா என்னன்னா, எதிராளிங்க வந்து அவங்களுடைய நன்மைய புசிச்சு அவர்கள் எல்லாத்தையும் இழந்து போன ஒரு நிலைமையில இருக்காங்க. ஆனா இப்போ கர்த்தர் வந்து நமக்கு அருமையான வார்த்தைய குடுத்து அவர் எப்படி பார்க்கிறார் நம்மள பார்க்கும்போது, அதே மாரி நம்ம பார்க்கணும். அவர் எப்படி காண்கிறாரோ அதே போல நம்மை நாம் பார்க்கணும். அதுக்கு ஒரு படம் குடுக்குறாரு பாருங்க. ஒரு மரம் நீர்க்கால் ஓரமா இருக்கிற ஒரு மரம். அந்த மரம் மற்ற மரத்தோட வித்தியாசம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்த மரத்துல மழை இல்ல, கடுமையான வெயிலு. அதனால அந்த மரம் பாதிக்கப்படுது. பட் இந்த மரம் பாதிக்கப்பட மாட்டுது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நதி ஓடுகிற ஒரு ஓரமா இருக்கிற ஒரு மரம். இதுதான் இந்த வசனம் சொல்லுது. அப்ப இதுல நமக்கு என்ன தெரியுதுன்னா, தேவனுடைய வசனம் ஒரு தண்ணீர், ஜலத்துக்கு ஒப்பா இருக்கு. தேவனுடைய வசனத்திலே நாட்டப்பட்ட ஒரு மனுஷன். நம்ம இன்னைக்கு நிறைய காரியத்தை கேட்கிறோம் பாருங்க. அது அவ்வளவா நம்ம கவனிக்கிறது இல்ல. கேட்கிறோம், ஆனா நம்ம கவனிக்கிறது இல்ல. பிரச்சனைய தான் பார்க்கிறோம். பிரச்சனைய கவனிக்கிறோம். குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைய நம்ம கவனிக்கிறோம். பணம் இல்லாதது மேல ரொம்ப கவனம் செலுத்திடுறோம். நமக்கு யாராவது தீங்கு செய்தாங்கன்னா, அது மேலேயே நம்முடைய கவனம் போயிடுது. கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ என் வார்த்தைய கேட்கறது மட்டுமல்ல, அது அப்படி இருந்தாலும் நீ கவனிக்க வேண்டியது என்ன? அங்க என்ன நடக்குதோ அதுதான் நம்முடைய பங்கு நீ நினைக்காத. இப்ப இந்த மரம் என்பது நம்மள ஒரு எக்ஸாம்பிளா காட்டுறார். மத்த மரம்லாம் வந்து தப்பான இடத்துல இருக்கு. சரியான இடத்துல இல்ல. அதனால அந்த சூழ்நிலையால அந்த மரம் பாதிக்கப்படுது. என்னன்னா மழை இல்ல, பயங்கரமான வெயிலு. அதனால அந்த மரம் பாதிக்கப்படுது. ஆனா உங்கள நான் அங்க வைக்கல. என்னுடைய வார்த்தை என்னும் நதியில வச்சிருக்கேன். ஜீவ நதி, அந்த நதி ஓரமாய் நீங்க நாட்டப்பட்டிருக்கிறதுனால, ஒருவேளை மழை இல்லாம போலாம், வர வேண்டிய நன்மைகள் இல்லாம போகலாம். ஆனாலும் உங்களுடைய உதவி கர்த்தர்கிட்ட இருந்து வருது. ஏன்னா அந்த நீர்க்கால் ஓரமாய் இருக்கிறபடினாலே, கஷ்டப்பட்டு எப்படியோ தப்பி தவறி கனி கொடுக்கிறது இல்லையா, வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற அந்த மரத்தை போல. அப்ப அந்த மரத்தை பாருன்றாரு. அதுல பாரு எவ்வளவு கனி கொடுத்திருக்கு. அது போலதான் அந்த மரத்தை பார்க்கும்போது தெரிகிறது அது வறண்டு போயிருக்கிறது. ஏனென்றால் அதுக்கான ஆதாரம் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு மழை இல்லை, கடுமையான வெயில். ஆனால் இதே சீசன் தான் இந்த மரத்துக்கும். ஆனா இந்த மரத்துக்கு இருக்கக்கூடிய இடம் வேற. நான் சொல்றேன், நீங்கள் இருக்கும் இடம் கர்த்தருக்குள்ள, இருளின் ராஜ்யத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒரு ஒளியில நம்ம வந்துட்டோம். ஆனா எவ்வளவு சொன்னாலும் சில நேரத்துல நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம சரியா பார்க்க மாட்டோம். நீங்க ஜட்ஜஸ், இங்கிலீஷ் பைபிளா இருந்தா ஜட்ஜஸ் திருப்பிக்கிங்க. தமிழ்ல நியாயாதிபதிகள்னு ஒரு புத்தகம் இருக்கும் பாருங்க. அதை நம்ம எடுத்துக்கலாம். நியாயாதிபதியின் புத்தகத்தை நம்ம எடுத்துக்குவோம். 6ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்கு திறந்துக்கலாம். அங்க ஒரு சம்பவம் இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள், உடன்படிக்கை பெற்றவர்கள் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்தாங்க.
இப்ப நம்ம செய்தி என்னன்னா, நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதுன்னா, அகற்ற வேண்டிய காரியத்தை நம்ம அகற்றணும். அவர் அல்லேலூயா சொல்லுங்க. தேவையில்லாத காரியத்தை வச்சுக்கிட்டே, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னா, அந்த ஆசீர்வாதத்தினுடைய பலனை நம்மளால பெற முடியாம போயிடும். அப்ப கர்த்தர் சொல்றார், இந்த வருஷம் உன் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கணும். அகற்ற வேண்டிய காரியத்தை அகற்றி, பிறகு புதுப்பிக்கிறார். அல்லேலூயா சொல்லுவாங்க. புதுப்பித்து ரெஸ்டரேஷன். நீ இழந்ததெல்லாம் பல மடங்கு உங்களுக்கு நான் கொடுப்பேன்றார். இப்ப நம்முடைய வாழ்க்கையில சில பர்பஸ் வேறு, ஒரு நோக்கத்தையும் அருமையான திட்டத்தையும் கர்த்தர் வச்சிரு. எந்த ஒரு காரியமும் புதுப்பிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியத்தை அகற்றணும். அப்பதான் அந்த காரியத்தை நம்ம சரியா புதுப்பிக்க முடியும். முதல்ல நம்ம தண்டையார்பேட்டையில மெட்ரோ ரயில் வரப்போகுது, அப் டு திருவெற்றூர் வரைக்கும் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இது என்னடா இந்த ரோடே இவ்வளோண்டு ரோடு, இங்க எப்படி மெட்ரோ ட்ரெயில எடுத்துட்டு வருவாங்கன்னு நான் யோசிச்ச போது, 2 சைட்லயும் ரோடை அகலப்படுத்துறதுக்கு சில காரியங்களை அகற்றி போட்டாங்க. அகற்றாம பாதைகள் அகலமாகாது. அப்ப தேவை இருக்குதோ இல்லையோ, இந்த தேவை பெருசா இருந்தனால அதெல்லாம் அகற்றி, அந்த நேரத்தை நீங்க பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டமா இருந்தது. போறதுக்கு கஷ்டம், வர்றதுக்கு கஷ்டம். எத்தனை பேர் முறுமுறுத்து, இது எங்க பாரு பள்ளத்தை தோன்றான், எங்க பாரு பள்ளத்தை எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலயும் ஏகப்பட்ட பிரிட்ஜஸ், பிறகு கால்வாய் வசதி இதெல்லாம் பண்ணணும்னா இப்ப இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாத்துறாங்க. கட்டமைப்புன்னு சொல்றாங்கல்ல, இந்தியா முழுவதும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இப்ப கவனிங்க, தேவ ராஜ்யத்துல அவருடைய சிஸ்டம் என்னன்னா, ட்ரூத்ஸ் ஆர் பேரலல். நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா சில காரியங்கள் பாரம்பரியத்தை பின்பற்றி சடங்கை செய்து, ரகசிய பாவங்களை பண்ணிக்கிட்டு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து, ஜெபிக்கிறது இல்ல, கர்த்தரை நோக்கி தேடி வர்றது இல்ல, சபைக்குடியா சரியா வராம இப்படி நம்ம இருந்துட்டோம்னா அதை நம்ம வாழ்க்கையில அகற்றத்துக்கு சில காரியம் செய்யறாரு. நம்ம வாழ்க்கையில நம்முடைய நோக்கம், இந்த உலகத்துல நான் எதுக்காக இருக்கேன், கர்த்தர் என்னை எதுக்கு வச்சிருக்காரு, நல்லா கவனிங்க. எப்ப தெரியுமா கர்த்தர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாரு? உலகத்தை அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட. கர்த்தர் இந்த உலகத்தை அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடியே நம்மை தெரிந்து கொண்டார் வேதம் சொல்லுது. Before he laid the foundation of the earth. பூமியின் அஸ்திபாரத்தை போடுறதுக்கு முன்னாடியே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்லுகிறேன், அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். நீங்கள் தேவனுடைய பார்வையிலே விசேஷமானவர்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை அகற்றும் போது நீங்க டோன்ட் எவர் திங்க் தட் யூ லூசிங் சம், லாஸ் ஆயிட்டேன்னு நினைக்கும். போயிடுச்சு, இல்ல இல்ல, உங்களை விட்டு போகல. கர்த்தருடைய நோக்கம்னு ஒண்ணு இருக்குது. நோக்கம் இல்லாம எதையும் செய்யறதில்லை. ஒரு நோக்கம் நிறைவேறணும்னா சில காரியத்தை அகற்றணும். பிரிட்ஜ் வேணுமா, பக்கத்துல இருக்கிறத அகற்றணும். அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் கர்த்தருக்குள்ளதான் களி கூறணும், பணத்துல கிடையாது, பொருள்ல கிடையாது. தேவ ராஜ்யத்தை தேடினா இதெல்லாம் நான் கொடுக்குறேன். நீங்க தேடி தேவனை தேடி வந்த பிறகு இந்த பொருள் நன்மையை பார்த்தோன்னே, அப்பா இது வந்துச்சு, அதுல களி கூறணும். முதல்ல நீங்க சொல்லணும், கர்த்தர்ல களி கூறணும். அவருக்கு துதியும் ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் கொடுத்து, ஆண்டவரே எத்தனையோ பேர் இருக்காங்க என்னை ஆசீர்வதித்தீரேன்னு சொல்லி நீங்க கர்த்தரை துதிக்கணும். அவர்ல என்ன பண்ணும், களி கூறணும். சில நேரத்தில் நம்ம கையில வரக்கூடிய பொருள்ல அந்த காரியத்துல நம்ம மகிழ்ந்து ஒரே சந்தோஷமாயிடும். கதை சொல்ல, இல்ல முதல்ல உன்னுடைய எண்ணத்தை நீ மாற்றணும், எனக்குள்ள நீ. அப்போ என் வாழ்க்கையில நோக்கம், அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் காட், உலகத்தில் நான் வாழ்வதிலே கர்த்தர் எனக்கு ஒரு என்னை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்து, எல்லாம் சொல்ல, என் தேவன் நோக்கத்தின் தேவன். நான் எங்க அம்மா கூட பிறந்த சகோதரனை போய் பார்க்க போனேன். அவர் தான் இப்ப எங்க அம்மா குடும்பத்துல அவர் தான் இருக்கிறாரு. இப்ப எல்லாரும் இறந்துட்டாங்க. சரி, அவருக்கு இப்ப 90 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். போய் பார்க்க போயிருந்தேன். ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பார், பார்க்கறதுக்கு நல்லா நல்லா இருப்பார். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தான் போறேன். போய் பார்த்தா ரொம்ப வீக்கா இருக்காங்க. கால்லாம் அப்படியே மெலிசாயி, உட்கார வைக்கிறதுக்கு தூக்கி கரெக்டா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாரு. நல்லா பாடியை ஃபிட்டா வச்சிருப்பாரு. ஆனால் சரீரம் ஒரு பாவ சரீரம். நம்ம வாழ்க்கையில என்ன நோக்கம் தெரியாமலே வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தர் நம்மை குறித்த ஒரு நோக்கத்தை வச்சிருக்கு. நான் சில ரட்சிக்கப்படுறது தேவனுடைய பெரிதான தயவு.
ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அவருக்காக என்ன செய்யணும்? ஏன் எனக்கு இந்த ஜீவனை கொடுத்தாரு? ஏன் எனக்கு இந்த ரட்சிப்பு கூட அவர் நோக்கம் என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டோம்னா ரொம்ப தப்பு. இப்போ நோக்கமே தெரியாத போது அது அது ஒரு மாரி தெரியாம போயிடுச்சுன்னலாம். ஆனா தெரியாம தப்பா பயன்படுத்துறோம் பாருங்க, அது ரொம்ப வேதனையாயிடும். ஒரு ஒரு புத்தகத்த படிக்கும்போது ஒரு லேடி சொல்றாங்க, அ அவரு அவங்க அப்பாவுக்கு முதல்ல இந்த ஐபேட் அமெரிக்கால ரொம்ப பெருசா இருக்கும். அது வந்த உடனே ஒரே சந்தோஷத்துல வாங்கிட்டு போய் அவங்க அப்பாவுக்கு கொரியர்ல ஏதோ அனுப்பிச்சு வச்சுச்சு. அவர் திறந்து பார்த்தா ஒரு கட்டிங் போர்டு மாரி இருக்குது அவரு. காய்கறிலாம் நறுக்க மாட்டாங்க. அந்த மாரி இருக்குது. பொண்ணு ஏதோ அனுப்பியிருக்குன்னு சொல்லி காயெல்லாம் நறுக்குறது, அத கழுவுறது வச்சுன்னுருக்கிறாரு. இந்த பொண்ணு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனா, கூப்பிட்டுட்டு காய் நறுக்கின்னுருக்கிறாராம் அத வச்சுட்டு. சொல்லுது, "நான் இவ்ளோ விலை குடுத்து வாங்கி இவர் கையில குடுத்தா, அது நான் நினைச்சேன் இவருக்கு தெரியும். ஆனா இவருக்கு தெரியாம இத கழுவி நாசமாக்கிட்டாரு." அப்போ அதுக்கான விலை குடுத்தவங்களுக்கு உள்ள மனசு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்காக ஒரு விலை குடுத்து, உங்கள ரட்சித்து விலை குடுத்து வாங்குன நீங்க, தப்பா உங்க வாழ்க்கைய பிசாசு பயன்படுத்துறதுக்கோ அல்லது குடும்பத்துக்கும், உலகத்துக்கும் பயன்படுத்திக்க ஒப்பு குடுத்துட்டீங்கன்னா, அது போல வருத்தமானது எதுவுமே இல்லைங்க. நாம இந்த உலகத்துல நிரந்தரமா இருக்க போறதில்ல. இந்த உலகத்துல இருக்கும்போது ரட்சிப்பை பெற்றோம், நன்மையை பெற்றோம். அவர் நோக்கத்தை நோக்கி அவர் சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரம்பி வாழணும். அப்ப நான் என் வாழ்க்கையில சில பிரையாரிட்டி, என் கர்த்தருக்கு நான் கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை நான் கொடுக்கணும். தேவனை ஆராதிக்கிறவர்களா மாறணும். அப்ப நம்ம பார்க்கிற விதம் ரொம்ப முக்கியம். அதனாலதான் பார்க்கிற விதம் சொல்லும்போது நமக்கு நல்ல வார்த்தையை கேட்கணும், அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும், அதை கண்ணு முன்னாடி நிறுத்திக்கோன்றார். சில பிரச்சனை வரும்போது அவர் எப்படி பார்க்கிறாருன்னு நமக்கு தெரிய மாட்டேன். இந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கர்த்தருக்கு விரோதமா வாழ்ந்து அவங்களுடைய விளைச்சல் எல்லாம் அழிச்சு போகுது. அதுதான் நான் திரும்ப திரும்ப காட்டுறேன். இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம், அதை பூச்சி சாப்பிடுறதா ஒரு படம் கொடுக்குறாரு. அப்புறம் எதிராளிங்க அழிக்கிற மாதிரி காட்டுறாரு. அது என்ன பிக்சர்னா, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கையில எதுவும் தங்கறது இல்லை. அது வாழ்க்கையில ஒரு இன்க்ரீஸா வர்றதில்லை. எவ்வளவு வந்தாலும் பத்த மாட்டுது. நாள்தோறும் கண்ணீரா, வேதனையா, மனசுக்குள்ள ஒரு குமுறலா, கடன் வாங்கி, அதனால குடும்பத்துல சண்டை, அப்புறமா சரீரத்துல வியாதி, இப்படி நிம்மதி இல்லாத வாழ்க்கை நீங்க வாழுறது தேவ சித்தம் அல்ல. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்மா வாழுகிறது போல எல்லா விதத்திலும் வாழ்ந்து நீங்க சுகமாய் இருப்பது என் தேவனுடைய சித்தம். ஆனா நம்ம பிரச்சனையை பெருசா பார்க்கிறோம், நம்மள ரொம்ப சின்னதா பார்த்துடுறோம். இதுக்கு எல்லாமே காரணம் என்னன்னா, எனக்கு ஹெல்ப்லெஸ், நான் ஒரு ஹெல்ப்லெஸ், எனக்கு யாருமே இல்லை, உதவி செய்ய யாரு, இப்படிலாம் நீங்க நினைக்க கூடாது. நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்கள் பலவான்கள். பல முறை பிரச்சனையை பெருசா பாக்குறீங்க. இல்ல அதையும் பெருசா பார்க்கணும். உனக்குள் இருக்கிறவர் உலகத்தினுடைய காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தகத்துல இதை எப்படி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தேன்னா, கொஞ்சம் எதிராளிங்க மத்தியில எப்படியாவது வயித்த கழுவுறதுக்கு அறுவடை செய்து அந்த கதிரை எடுத்துட்டு அந்த களஞ்சி இந்த இதுல எடுத்துட்டு போயிட்டு போர் அடிக்கிற இடத்துல போய் அதை அடிக்கிறான். அடிக்கும்போது ஒரு கர்த்தருடைய தூதன் நின்னு சொல்றாரு, பராக்கிரமசாலியே. என்ன சொல்றாரு? 6ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிக்கிறேன். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே. அவனை எப்படி கூப்பிட்டாருன்னா பராக்கிரமசாலி. ஆக்சுவலா அவன் ஒரு கோழை, ரொம்ப பயந்தவன். அவன் உயிரை கையில பிடிச்சிட்டு போறான். இப்ப கர்த்தர் அவனை கூப்பிடும்போது சொல்றாரு, எப்படி கூப்பிடுறான்னா பராக்கிரமசாலின்னு கூப்பிடுறான். அவன் சொல்றான், நீங்க என் கூட இருந்திருந்தா நாங்க ஏங்க இந்த மாதிரி இருக்கிறோம், எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், எல்லாம் போயிடுச்சு, எதிராளி எங்களை நாசம் பண்ணிட்டான். ஆனா அருமையான வாக்குத்தத்தெல்லாம் இருக்கு, நீங்க சொன்னீங்க உங்களுக்கு சுய தேசத்தை கொடுப்பேன், அப்படி எல்லாம் சொன்னீங்க, நல்லா இருப்பீங்கன்னு, பிதாக்களுக்கு நிறைய அற்புதம் எல்லாம் செய்றீங்க, அதெல்லாம் எங்க போச்சுன்னு கேட்கறான். அதாவது இவன் என்ன சொல்றான்னா, எங்க மேல எந்த தப்பு இல்லை, நீங்க தான் எங்களை மறந்துட்டீங்கன்றான். கர்த்தர் அதனால தான் முதல் தடவையே சொல்றாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களை கவனிங்க, நம்ம வாழ்க்கையில சில காரியத்தை இழந்த உடனே நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் நம்மளை மறந்துட்டாரு. இல்ல சில காரியங்கள் அகற்றி போடும்போது, எடுத்து போடும்போது ரிஜெக்ஷன், ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைமையில பார்த்து நம்மளை பரிதாபமா பார்க்கணும். இது எல்லாமே நன்மை, நடப்பதெல்லாம் நன்மைக்காக.
கர்த்தர் பிள்ளையானா வேதம் சொல்லுது, என்ன மாதிரி தீமையா இருந்தாலும் அத்தனையும் உனக்கு நன்மைக்கு ஏதுவா உனக்கு நன்மை. சொல்றான், எங்களுக்கு நிறைய காரியத்தை இந்த தேவனை குறித்து விவரித்து சொன்னாங்க, அதெல்லாம் எங்கன்னு கேட்கறான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போய் நீ ஒரு காரியத்தை செய். என்ன செய்யணும்னா, நீங்க எனக்கு ஆராதனை செலுத்துறது பதிலா பாகாலுக்கு பலிபீடம் கட்டி நீங்க ஆராதிக்கிறீங்க. நீ போய் அந்த பாகால் பலிபீடத்தை இடிச்சு அங்கே எனக்கு நீ ஆராதனை செய்கின்ற. கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. நம்ம இப்படி பண்ணா ஊர் ஜனங்கள்லாம் ஒண்ணு திரண்டு வந்து நம்மளை கொன்னே போட்டுருவான். அந்த பலிபீடத்தை கட்டினதுனா இவங்க அப்பா தான். யோசிச்சு பாரு. ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்க வேண்டியவங்க கர்த்தரை மறந்து அவர்கள் வேற ஒரு காரியத்தை செய்துட்டு இருக்காங்க. இவன் போய் அந்த பலிபீடத்தை இடிச்சு கட்டி இடிச்சிட்டு கர்த்தருக்கு பலி கொடுத்த பிறகு ஊரே திரண்டு வருது. திரண்டு வரும்போது பயப்படுறான். என்ன செய்வேன்? கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, உன் பலன்னா உன்னுடைய பலன் இல்லை, நான் உன் கூட இருக்கிறேன். இன்னைக்கு இந்த காலையில சொல்றேன், உங்களுக்கு 1008 பிரச்சனை வரலாம். உங்க சக்திக்கு மிஞ்சி பலனுக்கு மிஞ்சி வந்தா கூட நான் சொல்கிறேன், உனக்கு கர்த்தர் எப்படி பார்க்கறான்னு கோழையா பார்க்கல, நீ ஒரு பலவான். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நம்ம இங்க பாத்தீங்கன்னா, பிறகு அவன் போய் கர்த்தர் சொல்றார், நீ போய் அழைப்பு கொடு ஜனங்களுக்கு, எந்த எதிராளியை வீழ்த்துறதுக்கு உன் ஜனங்களுக்கு அழைப்பு கொடு. நான் பார்த்தா 32,000 பேர் வந்துட்டான். எவ்வளவு பேரு? 32,000 பேர் வந்துட்டான் பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, இல்ல இது ரொம்ப ஜாஸ்தி, கிரௌட் ஜாஸ்தியா இருக்குது. நீ போய் அவங்க கிட்ட சொல்லி, யாருக்காவது பயமா இருந்ததுன்னா யுத்தம் பண்றதுக்கு அவங்களுக்கு வீட்டு போயிட சொல்லுங்க. டக்குன்னு 22,000 பேர் ஓட்டான். இப்ப கையில் எத்தனை பேர் இருக்காங்க? 10,000 பேர் இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, ஐயோ இது விட ஜாஸ்தி, நீ நேரா இவங்களை ஆற்றங்கரைக்கு கொண்டு போ, அந்த ஆற்றங்கரையில தண்ணி குடிக்க சொல்லு. அப்போ தண்ணி குடிக்கும் போது குனிஞ்சு தண்ணி எடுத்து குடிச்சான் பாருங்க. அப்படிப்பட்டவங்க குடிக்கிறதுக்கு அனுப்பிட்டுட்டார். தண்ணியை அள்ளி எடுத்து கையில நின்று வச்சுட்டு நாய் நக்கிறாம நக்கி குடிச்சான்னு அவன் எடுத்துக்கோன்ட்டார். யோசிச்சு பாருங்க, யுத்தத்துக்கு கூட்டின்னு போறாரு. கொஞ்சமாவது மனுஷனுடைய ரீசனிங் பவர் இல்லாதவனை ஒரு யுத்தம், ஆவிக்குரிய யுத்தம் நடத்தினா நீங்க எப்பவுமே கண்ணில் பார்த்து காதல கேட்டு ஐம்பலன் உணர்வோட நீங்க வாழாம கர்த்தர் வார்த்தையை விசுவாசித்தாதான் உங்க யுத்தத்துல நீங்க ஜெயிக்க முடியும். பார்த்தா 300 பேர் தான் இருக்கான். அந்த 300 பேரும் உலக பிரகாரமா பார்த்தா அவன் முட்டாள் மாதிரி இருக்கான், யூஸ்லெஸ். நான் சொல்றேன், இன்னைக்கு உலகத்துல நீங்க ரட்சிப்பை பெறும்போது உங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, தண்டம், இவங்க என்னத்தை பண்ண போறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அருவருப்பானது, அசிங்கமானதை செய்யறதெல்லாம் அவங்களுக்கு அது அருவருப்பாவே தெரிய மாட்டேன். ஆனா நீங்க கர்த்தரை தேடி நேசிச்சு அன்பா இருந்தா கூட சில பேருக்கு உங்களை பிடிக்க மாட்டேன். அவங்க பார்வையில் ஒருவேளை அது பைத்தியக்காரத்தனமா தெரியுது. கெட்ட வார்த்தை பேசினா ஒண்ணு இல்லை, அல்லேலியா சொன்னா பயங்கர கெட்ட வார்த்தை அவங்களை பொறுத்தவரை. யூகேல ஒரு தடவை நடந்த சம்பவத்தை பார்த்தேன். அங்க ஒரு சிலான் நாட்டை சார்ந்த ஒருத்தர் சுவிசேஷம் அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது வெள்ளைக்காரங்க வந்து அவரை பிடிச்சி அடின்னு அடிக்கிறான். அடிக்கும் போது கேட்கிறாரு, எதுக்கு என்ன அடிக்கிறீங்க, சொல்லிட்டு அடிடான். இதெல்லாம் நீ வந்து பேசுறது, ரோட்ல பேசுறது எங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அப்ப அவர் சொன்ன, அந்த பார்க்ல போய் பாரு, அசிங்கமா உடை இல்லாம அந்த இடத்துல செய்யத்தகாத காரியத்தை செய்துட்டு இருக்கான். அது உனக்கு அருவருப்பா இல்லையா? அது உனக்கு அசிங்கமா இல்லையா? கேவலமா இல்லையா? இங்க நின்று நான் கர்த்தர் வார்த்தையை சொல்றது உனக்கு கேவலமா இருக்கான்னு கேட்டார். இன்னும் அடிக்கிறான். சில நேரம் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்கள் ஒழுக்கமா வாழ்ந்தா உங்களை லூசுன்னு நினைப்பான். கவனிங்களேன், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் ரயில்வேல வேலை செய்யும் போது ஒரு லோக்கல் பர்ச்சேஸ்ன்னு சொல்லுவாங்க. ரயில்வேஸ்ல வந்து ஸ்டோர்ஸ்ல பொருள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கோடி கோடியா வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டேஜ் வரும், பொருள் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகிடும். அப்படி ஷார்ட்டேஜ் ஆகும்போது அதை லோக்கல்ல வாங்கி, ஏன்னா அந்த வண்டி நின்றுடக்கூடாது, அதனால அதுக்கு தேவையான அந்த பொருளை நாங்கள் ரா மெட்டீரியலோ அல்லது தேவையான பொருளை போய் வாங்கி வந்து கொடுத்துருவோம். அப்படி இருக்கும்போது எனக்கு 4 லட்சம் ரூபா கையில லிக்விட் கேஷா கொடுத்துருவாங்க. அங்க இருக்கும் 2:30 தான் கால் பண்ணணும். அதாவது அந்த யாரு இந்த பொருளை கொடுக்குறீங்கன்னு அந்த வேலை கோட் பண்ணுவாங்க. இந்த ஒரு பொருள் வச்சுங்க, 20 ரூபா வச்சுங்க,
அவங்க ஒரு விலை போடுவாங்க. 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா, 40 ரூபான்னு. அது எது சீப்போ அது நான் எடுக்கணும். அந்த டெண்டர விடுறதும் நானே, டெண்டர ஓப்பன் பண்றதும் நானே, அந்த டெண்டர பிளேஸ்மென்ட் பண்றதும் நானே. அப்போ அறிவே இல்லாம மக்கு இருக்கான் பாரு. அவன் 20% திருடலாம். என்ன மாரி புத்தி இருக்கிறவன் 40% எடுத்துருவேன். ஆனா ஒரு பைசா கூட எடுக்காம நான் வேலை செய்யும்போது தான் சொன்னாங்க, ஜூலியஸ்க்கு ஒண்ணும் தெரியல. என்ன சொன்னாங்க? நான் பிறந்தது நார்த் மெட்ராஸ்டா. வடசென்னையில பிறந்தேன். எனக்கு தெரியாததெல்லாம் கிடையாது. நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்படி வாழக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி நீங்க என்னைக்கு நினைக்கிறீங்களோ உன்னை லூசு நினைப்பான். பார்த்திருக்கீங்களா? அவங்க சொல்லுவாங்க, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. என்னது ஒண்ணும் தெரியாது? உனக்கே தெரியுதுன்னா எனக்கு தெரியாதா? தெரியும், தெரியும். அதே மாதிரிதான் உங்களுக்கும் சொல்றேன், உங்களுக்கும் தெரியும். நீங்க எப்பெல்லாம் தேவனுக்கு பிரியமா வாழ பாக்குறீங்களோ அப்பெல்லாம் மத்தவன் லூசு நினைப்பான். அவங்களோட நீங்க ஒன்னா இருந்தா நீங்க ஓகே. அவங்க மாதிரி நீங்க வாழாம நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா ஒண்ணும் தெரியல, ஒண்ணுமே இது அதை விடு, அது மக்கு, அது லூசுன்றான். உலகத்துக்கு நாங்க ஒருவேளை பைத்தியமா இருக்கலாம், உலகத்துக்கு ஒருவேளை நாங்க வேற மாதிரி இருக்கலாம். ஆனா நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறதுனால நாங்கள் ஒரு நித்தியத்தை நோக்கி கடந்து போகிறோம். உலகமே ஒரு ஆதாயப்படுத்தினாலும் அவன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினாலும் அவன் லாபம் என்னங்க? நான் சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற பணம், பொருள், இதுக்காக நீங்க கர்த்தரை தேடி வரலையே. நீங்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கீங்க. அம்மா நல்லா கவனிக்கிறேன். நீங்க இப்ப ஒருவேளை நெருக்க வந்தா, பிரச்சனை வந்தா, நீங்க சொல்லலாம், நான் என்ன பண்ண போறேன், நான் ஒரு தனியாளா இருக்கிறேன்னு. கர்த்தர் சொல்ல, அவங்க கிட்ட கிதியோன் சொல்ல, நீ தனியா இல்லப்பா, நான் உன்னோடு கூட இருக்கேன். நான் உன் கூட இருக்கிறதுனால நீ யார் தெரியுமா? நீ பராக்கிரமசாலி. இந்த காலையில் வந்திருக்க நான் சொல்லுகிறேன், உனக்கு யாரும் இல்லையா? தனிமையில அழுகிறாயா? கண்ணீரோடு வாழ்கிறாயா? ஜனங்க உன்னை வெறுத்துட்டாங்களா? அவங்க செய்யற மாதிரி செய்யாதனால உன்னை பார்க்கும்போது உன்னை கேலி பண்றாங்களா? உங்க குடும்பத்தினர் ஒதுக்கி வச்சுட்டாங்களா? தள்ளி வச்சிருக்காங்களா? அவன் கண்ணு காண என் தேவன் உன்னை உயர்ந்த இடத்துல கொண்டு வரும். We see storms, புயலை பார்க்கிறோம், but God see purpose. கர்த்தர் நோக்கத்தை பார்க்கிறார். நம்ம சில நேரத்தில் நம்முடைய சரித்திர பலவீனத்தை பார்க்கிறோம், ஆனா அவர் உங்களுக்குள்ள இருக்கிற சக்தியை பார்க்கிறார். நம்ம சில நேரத்தில் இந்த பாடுகளை சிலுவை மாதிரி பார்க்கிறோம், ஆனால் அவர் உயிர்த்தெழுதலை பார்க்கிறார். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், உங்களுக்கு உயர்ந்த இடத்துல வச்சிருக்காரு. எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க. இந்த ராஜாளி கழு பறவையிலே கிங், அதுதான் ராஜக்கழு. எல்லா பறவையும் கூடு கட்டும் போது பாத்தீங்கன்னா மரத்து மேல கட்டும், பொந்துல கட்டும். இது மலை மேல கட்டும், மலை உச்சியில. பிள்ளை அந்த முட்டையிலிருந்து வெளியே வரும்போது இந்த உலகம் முழுவதும் அது பாத்தீங்கன்னா அங்க இருக்கும், அந்த மேல இருக்கும், அது காட்சி அது பாக்குது. அதோடைய உள்ள அது அவங்க அம்மா அப்பாவும் சொல்லி கொடுக்குறேன்னா, இதுக்கு மாதிரி நீ உயர்ந்து பறக்கிறதுக்கு தான் என் இடத்துல நீ பிறந்திருக்க. நான் சொல்ல, தேவ குடும்பத்துல பிறந்ததே உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வச்சிருக்க. மேல இருந்து பார்க்கும்போது பயமா இருக்கும், ஆனா உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் செட்டைகள் அடித்து எழும்ப முடியும். ஒருவேளை உன் பிரச்சனைகள் மிக பெரியதாக இருக்கலாம், சூழ்நிலைகள் மிக மோசமாக இருக்கலாம், ஆனால் நான் சொல்ல, ஆல்ரெடி யூ ஹேவ் எ பொட்டன்ஷியல். உனக்குள்ளே தேவ பலன் உண்டு. I tell you, removal is not a rejection. சில காரியத்தை நம்மளது அகற்றி போடுறாரு பாருங்க, அது நம்மளை கர்த்தர் தள்ளிட்டான்றது இல்ல, பட் டு ப்ரொடெக்ட் யுவர் பர்பஸ். உங்க வாழ்க்கையில நோக்கத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். நம்ம சில காரியத்தை அகற்றும் போது கஷ்டமா தாங்க இருக்கு. நம்மளுடைய இருந்த இடத்துல இருந்து நம்மளை கொஞ்சம் அகற்றி போடும்போது, ஒரு காலத்துல நல்ல இடத்துல இருந்தோம், நல்லா வாழ்ந்தோம், திடீர்னு பார்த்தா இடம் மாறுது, கொஞ்சம் we are stepping down. சில உறவுகள் நம்மளை விட்டு அகன்று போயிட்டாங்க. பொசிஷன், ஒரு காலத்துல இருந்த பொசிஷன் உங்களை விட்டு அகற்றப்பட்டிருக்கலாம். நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்க கையில தட்டிட்டு போயிட்டு அகற்றி போட்டிருக்கலாம். எல்லாம் நன்மைக்கு. ஆகவே டோன்ட் எவர் ஃபீல் தட் யூ பீன் ரிஜெக்டட். என்ன எல்லாம் தள்ளி வச்சிட்டாங்க சொல்லாதீங்க. ஐ டெல் யூ, யூ ஹேவ் such a potential inside. உங்களுக்குள் தேவனுடைய பலன் இருக்கிறது. அப்போ கர்த்தர் ஒரு நோக்கத்தோட தான் சில காரியத்தை நம்மள இருந்து அகற்றுகிறார்.
யோவான் 15ஆம் அதிகாரத்துல 2வது வசனம் நம்ம எடுத்துக்கலாங்க. யோவான் 15ஆம் அதிகாரம். சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள், உங்கள் தேவன் நல்லவர். நல்லா கையில தட்டி நாம் தேவனை சொல்லி இந்த வருஷம் பாருங்க நீங்க எப்படி பெருகி வர போறீங்க. சில சில நேரம் நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் எல்லாம் அப்படி இழக்கிற மாதிரி இருக்கும். பரவாயில்ல, ரிப்பேர் எப்படி இந்த மெட்ரோ ட்ரெயின் போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் கஜாமஜான்னு இருந்ததோ அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் செய்துட்டு இருக்கிறாரு. God is removing unwanted things. உன் வாழ்க்கையில தேவையில்லாத அகற்றும் போது எல்லாம் இழந்த மாதிரி இருக்கும். இல்ல இல்ல, அது உண்மை அல்ல. கர்த்தர் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆமென். சமீபத்தில் நான் பெங்களூர் மைசூர் போயிட்டு வந்தேன். காரில் தான் போனேன் பாருங்க. காஞ்சிபுரம் தாண்டினங்க. பெங்களூர் ஹைவேஸ் இன்னும் நல்லா இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் கட்டுறாங்க. இல்லையா போயிடும். ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருந்து காஞ்சிபுரம் போறதாங்காட்டி அங்கங்க டெக் டைவர்ஷன் போட்டு லாரிங்களும் ட்ரக்கில் நின்று. ஆனா இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு முன்னாடி 5 ஹவர் போனீங்க, ஆனா இனிமேல் 3.5 மணி நேரத்துல பெங்களூர் போயிடலாம். இன்னும் முடியல. நம்ம ஆளுங்க 4 வருஷத்துல முடியும்னா 10 வருஷம் அர்த்தம். ஆனா கண்டிப்பா செய்திருவாங்க. நேரு என்ன சொன்னாருன்னா, பெட்டர் லேட் தென் நெவர். யூரோப்காரன் கேட்டான், ஐரோப்பியாவில் இருக்கிறவன், ஏன்னா அவங்க ஊர்ல ட்ரெயின்லாம் நேரத்தோட வர்றதே இல்லையே, 8 மணினா 8:30 மணிக்கு வருது, இதெல்லாம் ஒரு ட்ரெயினா அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்னாரு. வராம இருக்கிறது லேட்டா வந்துருச்சு இல்ல. அந்த மாதிரி கட்டாத பிரிட்ஜுகள் உலகத்துல எத்தனையோ நாடுகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாம வாழும்போது மெதுவா செய்தால் லேட்டாவது செய்யறோமே. நம்ம ஊரு கொஞ்சம் உருப்பட்டு தான் வருது. நல்லா கை தட்டி தேவன் நன்றி சொல்ல. சரி, I'm not a political fellow, but I'm telling you, that's real. Our country is flourishing, growing. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா ஆகிட்டே வருது. த்ரூ அவுட் இந்தியா நீங்க பார்த்தீங்கன்னா என்ன அருமையா பிரிட்ஜஸ்லாம் கட்டிட்டு வராங்க. காஷ்மீர்ல போகும்போது ஒரு பெரிய உதம்பூர் ஒரு பெரிய மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு வரணும், பஸ் சுத்தி வரும். அது மேல ஒரு ரயில்வே ட்ராக் ஒன்று போட்டிருக்காங்க. ஏசியாவில் த பிக்கெஸ்ட் ரயில்வே ட்ராக். இந்தியான்றது மிகப்பெரிய ரயில்வே இதில் கட்டமைப்பில் பெஸ்ட்னே சொல்லலாம் பாருங்க. அவ்வளோ பெரிய நம்ம நாடு நிறைய விஷயத்துல நல்லா டாப்ல இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? சரி இருக்கட்டும். ஆனா நல்லது நடக்கணும்னா நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா குடிசை போட்டிருப்பான், அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருப்பான், அவனை எழுந்துடுறான், அவன் கொடி பிடிச்சி நாங்க போக மாட்டோம், சாவுற வரைக்கும் நாங்க இங்கேயே தான். இவனை கன்வின்ஸ் பண்ணி இவனை எடுத்து அந்த பாதை அகலமாக்கணும்னா சில பேர் அங்கிருந்து அகற்ற வேண்டியதா இருக்குது பாருங்க. அப்படிலாம் செய்யும் போது நமக்கு கஷ்டமா இருக்குது பாருங்க. நம்மளை தள்ளி வச்சுட்டான், ஒதுக்கி வச்சுட்டான். நான் யார் மனசை புண்படுத்த சொல்ல, இதை நான் உங்களுக்கு உதாரணமா காட்டுறேன். நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் நம்மளை உயர்த்தத்துக்கு முன்னாடி அகற்றுறாரு பாருங்க. பாவத்தை விட்டு, தேவையான கெட்ட பழக்க வழக்கத்தை விட்டு, பாரம்பரியத்தை விட்டு, சடங்கை விட்டு நம்மளை அகற்றும் போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அவைகள் தேவனுடைய சித்தம். ஏன்னா நீங்க கனி கொடுக்கணும். பர்பஸ் என்ன தெரியுமா? நீங்கள் கனி கொடுக்கணும். பகலால பாசல நீங்க பலன் கொடுக்கணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த பலனும் இல்லாம வாழக்கூடாதுங்க. நமக்கு ஒரு கர்த்தர் சொல்றாரு, நீங்க பலன் கொடுக்கணும். அதை குறித்து என்ன சொன்னா, என்னில் கனி கூடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப அவருடைய இன்டென்ஷன் என்னன்னா, நீ சும்மா கனி கொடுக்க கூடாது, அதிக கனிகளை. அப்போ அது கனி கொடுக்கணும்னா சில காரியத்தை அகற்ற வேண்டியதா இருக்கு. தேவையில்லாத காரியத்தை வெட்டி எடுத்து போடுறது. ஆமென். எதை அகற்றினாலும் தேவனுடைய நோக்கம் இல்லாமல் அது நடைபெறுவது இல்லை. சில நேரத்தில் இந்த செடிகளில் பார்த்தீங்கன்னா இலையில அப்படியே ஒரு மாதிரி பேலா இருக்கும், வெள்ளையா இருக்கும், கொஞ்சம் இப்போ ஒரு மாதிரி இருக்கும். அது பிரச்சனை. நம்ம வெளியில இருக்கிறத பார்க்குறோம், இலைய பார்க்குறோம். ஆனா அது பிரச்சனை எங்க இருக்குன்னா ரூட்ல இருக்கு. வேற சரிப்படுத்தணும். ஆமென். எந்த ஒரு மரமோ எந்த ஒரு செடியும் நல்ல பசுமையா இருக்கணும்னா மேல ஒண்டி பார்த்தா போதும், அது உள்ள பார்க்கணும். காணப்படாத இடத்துல தான் பிரச்சனை. எல்லாம் சேர்ந்து சொல்லலாம். சரி, இப்ப உங்களுக்கு ஒரே அப்ப பாரு 24 மணி நேரம் தலைவலி அப்பப்போ வருது. நீங்க சாரிடான் போட்டீங்க, அப்புறமா என்னென்னமோ தலைவலி பார்த்தா தைலத்தை ஒரு குட்டியை ஒரே நாள்ல போட்டு தீர்த்தவெல்லாம் இருக்கிறான். மூக்கு அடைக்குதுன்றாங்க. அப்புறம் அது உள்ள எவ்வளவு ஓட்டையோ ஃபுல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சது. அது பத்தது இல்லாம எவனோ ஏதோ சொல்றான், இந்த அப்புறமா இந்த கஷாயத்தை குடி அதை குடி எல்லாம் சரியாயிடும்.
ஆனா, அது ஏன் தலைவலிக்குது? அதுக்குடைய ரூட் காஸ கண்டுபிடிக்கணும். நீங்க மேலோட்டமா பிரச்சனைய சரி பண்ணணும்னு பார்த்தா, அது சரி வராது. சிலது நெஞ்சு எரியிற மாரி இருக்கும். சாப்பிட்டா செரிக்காத மாரியே இருக்குது. அப்புறம் உடனே கொஞ்சம் ஒரு அம்மா சொல்லுது, "ஆப்ப சோடா மாவுல தண்ணீல கலந்து குடி எல்லாம் சரியாயிடும்." நம்ம ஆளுங்க என்னென்ன சொல்லுவாங்கன்னே தெரியாது. அப்புறம் அந்த ஜீரகத்த குடி, அத குடி. ஜீரகத்த குடிக்க தப்பு கிடையாது பாருங்க. ஆனா, அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு ஹார்ட் டிசீஸா இருக்கலாம். உள்ள அந்த ஹார்ட் சரியில்லாம இருக்கலாம். தலைவலின்னா ஒருவேளை உங்களுக்கு ரத்த சோகையா இருக்கலாம். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம். அதனால இது வருதே ஒழிய, இதனால அதுக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல. உள்ள அந்த ரூட் காஸ். அதே மாரி வாழ்க்கையில நான் நல்லா இருக்கணும்னா, நீங்க மனசுல கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், பிரச்சனை, இந்த கஷ்டம். இந்த உலகத்துல டாக்டர் கிட்ட போனீங்கன்னா, எல்லா வியாதிக்கும் ரூட் காஸ்ன்னு கண்டுபிடிக்கிறான். ஆனா மனசுல நோய் வந்துட்டா, அந்த ரூட் காஸ் கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்னன்னா, அது ஸ்பிரிச்சுவல். அது ஆவிக்குரியது. உங்க மன நோய்க்கு மருந்து கர்த்தருடைய வசனம் மட்டும். அது அந்த ரூட் காஸ நீங்க கண்டுபிடிக்கணும்னா, எனக்கு உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும் பாருங்க. அது எங்க இது எப்படி நடந்ததுன்னா, ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்த நீங்க படிச்சீங்கன்னா, அங்க வந்து கர்த்தர் சொல்றாரு, "இந்த விளக்கப்பட்ட கனியை நீ புசிக்கும் நாளிலே." சரி, நம்ம அந்த வசனத்துக்கு போலாம். எல்லாரும் எடுத்துங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் 5வது வசனம் திருப்பி வச்சுங்க பாத்துங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, "நீங்கள் ஆகவே சாவதில்லை. நீங்கள் புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார்." இப்ப இத முதல்ல சொல்றேன் கவனிங்க. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம். இப்ப ரட்சிப்புன்னா, நான் மறுபடியும் பிறந்தேன். நல்லா சொல்லுங்க. தெளிவா சொல்லுது. அத நீங்க கவனிங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? உங்களுக்கு என்ன நடந்திருக்குது? நல்லா சொல்லுங்க. ஒரு குழந்தை பிறக்கிற மாரி உங்க ஆவியில நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்க. இந்த உள்ள இருக்கான் பாருங்க, அவன் தான் உண்மையான மனுஷங்க. ஹார்ட், இருதயம்னு சொல்றோம் இல்லையா? இருதயம் சொல்லும்போது இந்த ரத்தத்தை ஓட வைக்குது. அந்த இருதயம் இல்ல. இருதயம்னா மனுஷனுடைய மையப்பகுதி தானே. நடுவுல தானே இருக்குது ஹார்ட். அதே மாரி மனுஷனுடைய மையப்பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, வேதம் ஹார்ட்ன்னு சொல்றது எதுன்னா, இன்னர் மோஸ்ட் பீயிங், உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனுஷன். அப்ப இந்த மனுஷன் வெளிப்புறமான மனுஷன். இது உண்மையான மனுஷன் அல்ல. இது சரீரம். இட்ஸ் அ பாடி. எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. பாடி. இந்த சரீரத்தில் வாழுகிற நமக்கு நமக்கு மனசு இருக்குங்க. நம்ம சிந்திக்கலாம், தீர்மானிக்கலாம், அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது. இதுக்கெல்லாம் இந்த மனம், அந்த மனதை தான் வேதம் ஆத்மான்னு சொல்லுது. இப்ப நம்ம யாருன்னா, ஆவியா இருக்கிற நான் இந்த சரீரத்துல வாழுற, எனக்கு ஆத்மா என்ற ஒரு பகுதி இருக்குது. இது வரைக்கும் புரிஞ்சாலும் ஆமேன்னு சொல்லு. புரிஞ்சுச்சுங்களாயா? புரிஞ்சுச்சுங்களா? ஆமா, புரிஞ்சிச்சா? அப்ப உள்ள இருக்கிற மனுஷன் என்ன ஆயிட்டான்னா, அவன் தேவனுடைய காரியத்தை புரிந்து கொள்ள முடியாதபடி டெட் ஆயிடுச்சு, செத்துச்சு. அது எப்படி செத்துதுன்னா, இந்த ஆதாம் செய்த காரியம். அது என்னன்னா பாருங்க, God placed him in finished work. அவனுக்கு நல்லா வாழறதுக்கான எல்லா வேலையும் செய்து முடிச்சு அவனை கொண்டு போய் அங்க வச்சார். இப்போ அவன் நல்லா வாழணும்னா, அவன் ஏதோ ஒன்று செய்து தகுதி பெற்று நல்லா வாழணும்னு அவசியம் கிடையாது. அவன் ஏற்கனவே ஆல்ரெடி he qualified, free gift, and God blessed him and placed him in finished work. எல்லா வேலையும் முடிச்சு அந்த மனுஷனை நல்லா வாழறதுக்கு எந்த கஷ்டம் இல்லாத ஒரு நல்ல இடத்துல வச்சார். எல்லாம் சொல்லுங்க, முடிந்த இடத்திலே ஆதாம் இருக்கு. பினிஷ்ட். இனிமேல் அவனுக்கு ஏதாவது செய்யணுமா, அப்பா அவனுக்கு ஏதாவது குறைவு இருக்கா அப்படின்னு இல்லை. எல்லா வேலையும் முடிச்சிட்டார். அவன் வாழறதுக்கு என்ன வேணுமோ அவனுக்கு தேவையான சுகமான சுத்தமான காத்து, சுத்தமான தண்ணி, கனிதரும் விருட்சங்கள், மரம் செடி கொடிகள், அதை சுத்தி ஒரு என்வாயர்மெண்ட், எதுவுமே அவனுக்கு இது குறைவா இருக்குதுன்னு சொல்லாம எல்லாம் நல்ல நிறைஞ்ச இடத்துல வச்சு. இப்போ பிசாசு சொல்றான், இல்ல இல்ல நீ சில காரியத்தை செய்யணும். நீ இப்போ தேவனை மாதிரி இல்லை. நீ தேவனை மாதிரி இருக்கணும்னா, அவர் சொன்னார் பத்தியா, அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிச்சா நீ எப்படி ஆயிடுவியா? தேவர்களை போல இருப்பான்ட்டான்.
அப்போ அவங்களுக்குள்ள ஒரு தப்பான ஒரு ஒரு அடையாளத்தை காட்டுறான். அவரு சரியா வேலை முடிக்கல. The work is not completed. You need to do. அவர் வேலை முடிக்கல, நீ செய்யணும். நீ செய்தாதான் நீ நல்லா இருக்க முடியும். அதனால இந்த கனியை புசி. அதனால தான் அவர் இப்ப புசிக்க வேணாட்டார். நீ செய்து பாரு, நீ செய்தா நல்லா இருப்பேன்னா. ஆனா அந்த மரம் கனி என்னன்னா நன்மை தீமை அறியத்தக்க மரம். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லலாம். அப்படி அந்த கனியை புசிச்ச பிறகு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே நீ பூமிக்கு திரும்பப்பட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய். இப்ப கர்த்தர் சொல்றாரு, நீ உள்ள இருக்கக்கூடிய மனுஷனை ஆகடிச்சிட்ட. இப்ப நீ வெளிப்புறமா இருக்கக்கூடிய இந்த மனுஷன் மண்ணிலிருந்து நான் எடுத்தேன். ஆனா இந்த மனுஷனை நீ போஷிக்கணும்னா இந்த நிலத்துல வேலை செய்யணும். ஆனா வேலை செய்தா அது உனக்கு பலன் கொடுக்காது. நீ விதைய போடுவ, கூட பக்கத்துல முள்ளு வரும். அதுதான் பக்கத்துல வசந்த படிங்கன்னா, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீ கஷ்டப்படுவ. அதாவது என்ன சொல்றாருன்னா, எப்ப நீயா நான் செய்ய முடியும் நீ தீர்மானம் பண்ணிட்டியோ, நான் செய்ததை நீ ரிஜெக்ட் பண்ணி, நான் என்ன செய்தேன், உன்னை என்ன மாதிரி இடத்துல வச்ச, என் வார்த்தையை நீ நம்பாம, கவனிக்கிறீங்களா? அவன் சொன்ன வார்த்தையை நம்பி நான் பண்ணிடுவேன், நான் நல்லாயிடுவேன், இதை செய்தா நான் நல்லாயிடுவேன் நீ நினைச்சியே, இனிமேல் நீ செய். உன்னை நீயாகவே நீ செய்து பாரு, உனக்கு என்ன நடக்குதுன்னு பாரு. நீ கஷ்டப்படுவ, உயிர் வாழும் நாளெல்லாம் உனக்கு வருத்தமும் வேதனையும் முள்ளும் குறுக்க வரன்னா நீ உன்னை செய்வ, அதோடைய பலனுக்கு பதிலா வேறுண்டு வரும். குடும்பத்துல நன்மை செய்வ, அதோட உனக்கு வேதனையும் திரும்ப வரும். வேலையில போவ, உனக்கு அதுக்கான முழு பலன் வராது. இந்த உலகத்துல எந்த மனுஷனும் அவன் இருக்கிற இடத்துல முழு பலன் அனுபவிச்சானான்னு கேட்டு பாருங்க, கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு வெறுமை இருக்குங்க, ஒரு வெற்றிடம் இருக்கும், ஒரு ஒண்ணுமே நடக்காத ஒரு இடம் இருக்கும். அதை பார்த்து பார்த்து வேதனை, எவ்வளவு செய்தேன் ஆனா என் வாழ்க்கை இது நடக்கலையே என்ற ஒரு வெற்றிடம் இருக்கும். மனுஷன் என்னைக்கு இந்த தேவனை விட்டு பிரிந்து அவனா செய்யறானோ அதனால அப்படி ஆச்சுங்க. 10வது வசனம் படிப்போம். 10வது வசனம் படிக்கலாமே. 3:10. அதற்கு அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு, நான் நிர்வாணியாய் இருப்பதினால், முதல் காரியம் வேதம் சொல்லுது, அவன் தேவன் சொன்ன வார்த்தையை விட்டு, தேவன் ஏற்கனவே செய்து முடிச்சிட்டார், முடிச்சதுல என்ஜாய் பண்ணாம அவன் ஏதோ செய்து நல்லா வாழ நினைச்சான் பாருங்க, அது ரிசல்ட் ஸ்ட்ரெஸ். அந்த மன அழுத்தம் இருக்கும். அந்த மன அழுத்தத்தினால இல்ல நான் ஒரு காரியத்தை செய்துட்டேனே என்ற அந்த மனம், அதனுடைய மனம் சொல்லுது நான் தப்பு பண்ணிட்டேன். அதனுடைய ரிசல்ட் எங்க போகுது பாருங்க, ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சக்கட்டம். அந்த மன அழுத்தம் எங்க போனா நேரா பயத்துக்கு கொண்டு போகும். இன்னைக்கு வாழ்க்கையில் நீங்க எந்த ஒரு தவறையும் எந்த ஒரு காரியத்தை நீங்க மீறும் போதெல்லாம் உங்களுக்குள்ள ஒரு சங்கடம் ஏற்படுது, ஒரு மன அழுத்தம் ஏற்படுது. நேரா எங்க போகும் பார்த்தா நெக்ஸ்ட் ஃபியர். ஒருத்தன் கொலை பண்ணாலும், ஒரு திருடினாலும், குடும்பத்தில் கெட்ட காரியத்தை செய்தாலும், மனைவிக்கு துரோகம் பண்ணாலும், புருஷனுக்கு துரோகம் பண்ணாலும், பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்ணாலும், அவர்கள் செய்யற அந்த மன அழுத்தத்தில் ஏதோ ஒன்று செய்தா கூட அது எங்க போகும்னா நேர ஃபியருக்கு தான் அங்க கொண்டு போய் நிறுத்தும். காரணம் என்னன்னா, அவர்கள் தேவனுடைய வார்த்தை விட்டு அவங்களாகவே செய்தாங்க. இப்போ இதே காரியத்தை இப்ப நம்ம படிப்போம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு இதெல்லாம் ஒரு டைப்பாலஜி மாதிரி பார்க்கலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு போலாம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினாலே வருகிறபடினால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அப்போ ஆதாமுக்கு வந்தது என்னன்னா ஸ்ட்ரெஸ், கண்டம்னேஷன். அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி, அந்த மரம் டைப்பாலஜி என்ன பார்த்தீங்கன்னா லா, நியாயப்பிரமாணம். அந்த அந்த கனியை புசிச்ச உடனே அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்ற காரியத்தை செய்து அதனால பலன் அனுபவிக்கணும்னு பார்த்தாங்க. இங்க வேதம் சொல்லுது, இந்த சட்டம் தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த சட்டம் எல்லாம் இங்க இருக்கீங்களா, அதை நீ அதனால உனக்கு என்ன கிடைக்குன்னா அதை நீ புசிச்சா, அதை நீ பிராக்டிஸ் பண்ணா,
அந்த நியாயப்பிரமாண பாவம் என்ன என்ற அறிவு மட்டும்தான் உனக்கு கிடைக்கும். ஆனா நீ நீதிமான் ஆக முடியாது. நீ என்னுடைய சமூகத்துல நிற்க முடியாது. ஒரு நாளும் நீயா சில காரியத்தை செய்து சாதிச்சு என் பக்கத்துல ஒழுக்கமான ஒரு மனுஷனா நீதி உள்ளவனா உன்னால நிக்கவே முடியாது. என்ன விசுவாசித்தால் ஒழிய இந்த நீதி உனக்கு வரவே வராது. அப்போ தேவனுடைய நீதி என்பது நான் செய்து வர்றதில்ல. தேவனுடைய நீதி என்பது விசுவாசத்திலே வருவது. அப்போ அந்த தோட்டத்துல 2 விதமான மரம் இருக்குது. ஒன்று நன்மை தீமை அறியத்தக்க மரம்னா லா, அல்லது நானா செய்யறது. இன்னொன்னு தேவனுடைய வசனம், அதை விசுவாசித்து செய்வது. அப்ப மனுஷன் எதை தள்ளான்னா விசுவாச வாழ்க்கையை விட்டுட்டு நான் செய்ய வேண்டிய காரியத்துல given more importance, அதுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம தேவனை விசுவாசிக்கிற காரியத்தை சொல்றதை விட நம்ம நாமாவே நீதிமான ஆயிடலான்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில சில சேஞ்சஸ் பண்றோம். மதங்கள் எல்லாமே எப்படியாவது இந்த நீதியை சம்பாதிக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் முயற்சி செய்யறாங்க, வேர்வை சிந்துறாங்க, மலை ஏறுறாங்க, தங்களை வருத்திக்கிறாங்க, தட்டையை மாத்திக்கிறாங்க, ஹலோ நகையை கழட்டுறாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பிரயாசம், அவங்க செய்யற முயற்சி. அது ஸ்வெட்டிங், நீங்கள் சிந்துற வேர்வை, நீங்க செய்யற காரியம். நான் கதை சொல்றது, நான் அதை உங்ககிட்ட நான் விரும்பல. நான் விரும்புறதெல்லாம் நான் செய்த காரியத்தை நீ விசுவாசிக்கணும். அப்ப இந்த நியாயப்பிரமாணத்தை எதுக்கு கொடுத்தாருன்னா, நம்ம அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி நம்ம தேவனுடைய பிள்ளையாகவும் அதை கை கொண்டு நம்ம பரலோகம் போறது கொடுக்கல. அதை ஏன் கொடுத்தாருன்னா, அந்த மரத்தை ஏன் வச்சாருன்னா, அந்த தோட்டத்துல உனக்கு மேல நான் இருக்கிறேன்ற காரியத்தை சொல்றதுக்கு தான் அந்த மரம். நீ அந்த மரம் கிட்ட போகும்போதெல்லாம் உனக்கு ஒரு ஞாபகம் வரும். கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அந்த வார்த்தையின்படி தான் வாழணும், இதபடி நான் வாழக்கூடாதுன்றத அந்த மரம் உனக்கு ஞாபகப்படுத்தும். ஆனா அந்த மரத்தை, அந்த வார்த்தையை விட்டு மீறினான் பாருங்க, அப்பதான் வாழ்க்கையில தீமை உண்டாது. அப்ப இந்த நியாயப்பிரமாணம் எதுக்கு இருக்குன்னா அது நல்லதுதான். ஏன்னா அது நான் என்னால முடியாதுன்னு சொல்லும் போது எனக்கு ஒரு ரட்சகர் வேணும், அவரை எல்லாமே என்னால கனி கொடுக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, அவரால் அன்றி என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. திரும்ப சொல்லுங்க. ஆமா, நம்ம வார்த்தையிலேன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாதுங்க, அது நல்ல ஆழமா பதினுங்க. பல முறை நம்ம அப்படிதான் நான் நினைக்கிறோம். நீங்க சர்ச்சஸ்ல, சபையில நிறைய நேரம் நம்மளுடைய பங்கை சொல்றாங்க. என்ன பண்ணணும், எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணணும், எப்படி வேதத்தை படிக்கணும், முழங்கார் படிட்டு படிக்கிறதா, முக்காடு போட்டு படிக்கிறதா, இல்ல அப்படியே சாஸ்திரமா தரமா, இதெல்லாம் அப்புறம். முதல்ல அவரு யாரு, எனக்கும் அவருக்கு என்ன உறவு, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டு வேதத்தை படிக்கணும். வேதத்தை படிக்காம நீங்க ஏற்கனவே ஜெபம்ன்றது பிரார்த்தனைன்னு சொல்றாங்க, ஜெபம்ன்றது தியானம் மையம்னு சொல்றாங்க. எல்லா மதத்திலையும் பிரார்த்தனை, ஜெபம், ஆராதனை இருக்கா இல்லையா? இதுவும் அதுவும் ஒண்ணு கிடையாது. இன்னொரு சொல், நான் கொடுத்தாங்க கடவுள்கிட்ட, இல்ல நாங்க கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருக்கோன்றது இல்ல. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ எங்க தெரியுமா இருக்கீங்க? எப்படி ஆதாம் பினிஷ் ஒர்க்ல இருந்தானோ, அவனுக்கு தேவையானது எதுவுமே இது இல்லைன்னு சொல்ற இடத்துல இல்ல. இப்ப நீங்க எங்க இருக்கீங்க தெரியுமா? இயேசு சிலுவையில் செய்து முடித்த இடத்துல நீங்க இருக்கீங்க. See, this is a very huge difference-ங்க. உலக ஜனங்களுக்கு நமக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம் என்னன்னா, என்னுடைய தேவைகள் வரும்போது நான் எப்படி பார்க்கிறேன்னா, எல்லாமே சிலுவையில் இயேசு செய்து முடித்தார். அப்ப எதங்க முடிச்சாரு? என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு, என்னுடைய சாபத்தை எடுத்து போட்டாரு, என் வியாதியை என்னிலிருந்து எடுத்து போட்டு எனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. சுகம் வாங்க போறதில்ல, நான் சுகமானேன். நான் ஆசீர்வாதம் பாக போகிறதல்ல, நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டாகிவிட்டது. நான் பலவீனன் அல்ல, நான் ஏற்கனவே பலவானாய் இருக்கிறேன். இப்போ நம்ம பாடி சொல்லுது, நம்ம மைண்ட் சொல்லுது, நோ, எங்க சுகமான நீ, எங்க உன் கடன் அடைஞ்சது சொல்லுதா இல்லையா? அதே பேய் தான் உங்ககிட்ட சொல்லி நிக்குது.
ஏவாள் கிட்ட என்ன பேய் பேசுச்சோ அதே பேய் தான் சொல்லுது, உனக்கு சரியாவல, நீ சரியாவனா நீ இதை செய். உடனே நம்ம என்ன பண்றோம், கர்த்தர் என்ன செய்தார், என்னுடைய பிளேஸ்மெண்ட், நான் எங்க இருக்கிறேன், நான் என்னவாகிறதே நம்ம பார்க்காம என்ன செய்யறது டபால்னு குதிச்சிட்டோம். உடனே முடிய வெட்டிட்டாங்க, கட்டியா மாத்திட்டாங்க, நகையை கட்டிட்டாங்க, அதை பண்ணிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க, பல்ல கட்சின்னு பைபிளை மனப்பாடமா அப்படியே ஃபுல்லா படிச்சுட்டாங்க. ஆனா அவங்களுக்கு ஆவியில ஜெபிக்க தெரியல, அவங்களுக்குள்ள விசுவாசம் வரல. காரணம் என்னன்னா அவர் என்ன செய்தார் என்பதை கேட்கல. மெய்யாகவே மெய்யாகவே உங்கள் பலவீனங்களை பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் அடித்த ஒவ்வொரு காயங்களால் வேதம் சொல்கிறது நீங்கள் குணமாகி விட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. Now I have a better covenant. எனக்கு ஒரு மேலான உடன்படிக்கை. எல்லாம் சொல்லுவோம். சரி, அது இந்த கவனன்ட் இந்த பழைய ஏற்பாடு மகிமையானது, நல்லது, நியாயப்பிரமாணம் நல்லது. எல்லாம் சொல்லுங்க. அந்த தோட்டத்தில் இந்த நன்மை தீமை அறியத்தக்க மரம் நல்லது. ஏன் நல்லது? அது சொல்லுச்சு, என் மேல ஒருத்தர் இருக்கிறாரு, என்ன சிருஷ்டித்தவர் ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த மரத்தை நான் தொடக்கூடாது, அந்த கனியை நான் புசிக்க கூடாதுன்னு அது சொல்லும் போது எனக்கு தெரியுது என்னை ஆளுகிற ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன ஆண்டவனா இந்த பூமியில வச்சு எனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா நானா வாழ முடியாது, நான் வாழணும்னா அவர் வார்த்தையை கேட்டு நடக்கணும்னு அந்த மரம் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. இது வரைக்கும் புரிஞ்சா நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்படியே இப்ப புதிய ஏற்பாடுக்கு வருவோம். புதிய ஏற்பாடுல என்ன சொல்லுதுன்னா, இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். Now we are living in finished work. Now God translated from the kingdom of darkness into the marvelous light. இப்ப அந்த ராஜ்யத்திலிருந்து தேவ ராஜ்யத்துக்கு வந்துட்டோம். இப்ப நீங்க உள்ள புது மனுஷனா பிறந்துட்டீங்க. நீங்க அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே நீங்க மறுபடியும் பிறந்து வேற ராஜ்யத்துல வந்துட்டீங்க. அந்த ராஜ்யத்துல இயேசு எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்ட ராஜ்யத்துல தான் இருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் பிசாசு சொல்றான், இல்ல இல்ல சரியாவல, இதெல்லாம் நீ செய்யணும். 7வது வசனம் படிக்கிறாங்க, 2 கொரிந்தியர் 3:7. எழுத்துக்களால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயின் முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்கள். அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாடு அல்லது அந்த 10 கட்டளை வாங்கும்போது அதுல ஒரு மகிமை இருந்தது. அப்படி வாங்கின ஆள் முகத்தை கூட அவங்களால பார்க்க முடியல. அடுத்த வசனம் படிக்கிறோம் பாருங்க. அழிந்து போகிற ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம், கட்டளைய கையில வாங்கி நான் யாரு எப்படிப்பட்டவன் தண்டனை கீழே இருக்கிறேன்னு சொல்லி வாங்கினோம் பாருங்க, அந்த கட்டளைய மகிமை உள்ளதா இருந்தா ஜீவனை கொடுக்கிற ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கும் என்பதை பவுல் இங்க 9வது வசனம் இன்னும் தெளிவா வருது பாருங்க. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருக்குமே. அப்போ இதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா 13வது வசனம் சொல்றேன், ஒழிந்து போவதின் மடிவை புத்திர நோக்கி பார்க்காதபடி மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டு கொண்டது போல நாங்க போடுறது இல்லைன்ற. அந்த புத்தகத்துல எழுதப்பட்ட வார்த்தை தெரியல, என்னத்துக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்தான்னு தெரியல. ஒரு போர்வை இருந்தது, ஒரு வேல் இருந்தது, அதனால அது என்னன்னு அர்த்தம் என்னன்னு புரியல. என்ன அடுத்த வசனம், அவருடைய மனது என்ன இருந்ததுதான் கடினப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, மனசு எப்படி இருந்ததுதான் கல்லு மாதிரி இருந்தது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கையில், அப்ப ஓல்ட் கவர்னன்ட்னா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு நியூ கவர்னன்ட்னா புதிய ஏற்பாடு. அப்ப பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடு வித்தியாசம் என்னன்னா, பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் முக்காடு நீங்கல, அதுல சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதை காரியத்தை வச்சு நான் செய்து என் முக்காடு நீங்கி என் தேவனை என்னால பார்க்க முடியல. ஆனால் கிறிஸ்துவினாலே முக்காடு நீக்கப்பட்டாகி விட்டது. நீங்க உங்க தலை மேல போடுற முக்காடை பத்தி பேசல, நல்லா கவனிங்க. இந்த முக்காடு எதுன்னா வேல். ஒரு திரையை போட்டோம்னா என்னால பார்க்க முடியாதுல்ல அந்த பக்கம், அந்த மாதிரி தேவனுடைய மகிமையை நல்லா பார்க்க முடியல, புரிய முடியல. இயேசு கிறிஸ்துவின் ஒருவராலே
நமக்கு இப்பொழுது ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. அது என்னவென்றால், இப்பொழுது அவரை மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல நம்ம காண்போம். எப்படி அப்படி பார்க்கிறோம்னா, ஒரு காரியத்தை அகற்றினார். அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. எசேக்கியேல் புத்தகத்தை நம்ம திருப்புவோம். எப்படி அகற்றி நம்மளை புதுப்பிச்சாருன்னு காட்டுறேன். அகற்றப்பட்டது என்ன? நம்ம சட்டையை மாத்துறதா, நகையை காட்டுறதா, மலை மேல ஏறுறதா, செவ்வாய்க்கிழமையானா சோறு சாப்பிடாம இருக்கிறதா, வெள்ளிக்கிழமையானா முன்னில நான் நோன்பு இருந்தேங்க, இப்ப நான் கிறிஸ்துவன் ஆயிட்டேன், ஃபாஸ்டிங். இப்படி ஏதாவது மாத்தி வச்சிருக்கீங்களா? அது மாற்றம் அல்ல. அப்படின்னா பாஸ்டர் எங்களை உபவாசம் பண்ண சொல்றாரு, வேணான்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. அப்படிலாம் நான் சொல்லலைங்க. உபவாசம் பண்ணணும், ஜபிக்கணும், அல்ல தப்பு கிடையாது. என்ன மாதிரி இன்டென்ஷன்ல பண்றோம்? நான் இதை செய்தாதான் கர்த்தர் கொடுப்பான்னு நினைக்கிறோமா? இல்ல அவர் செய்து முடிச்சிட்டாரு, அதை நான் இன்னும் அதிகமா அறியணும், அவரை நான் அறிந்து கொள்ள விரும்புறேன், ஐக்கியத்துக்காக போறேன்றோமா? இல்ல செய்யும் ஆண்டவரே, நான் கூட இப்போ ஆவிக்குரிய சபையில நான் ஒரு கம்யூனிஸ்ட் ஆள் மாதிரி ஹங்கர் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்க எங்களுக்கு செய்யலன்னு வச்சுக்கோ, சோறு சாப்பிட 40 நாள் பட்டினி கிடந்து இருப்பேன், அப்படி இருக்கிறோமா? இல்ல பரலோகத்தை அசைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோமா? அருமையான நல்லா கவனிங்க. உங்கள் தகப்பன் ரொம்ப நல்லவர். பொல்லாத நீங்களே உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது அவர் சொல்ற, உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நீயே கொடுத்தா உன்னை விட நான் நல்லது கொடுப்பேன்ற. அப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, அவருடைய மனம் கடினப்பட்டிருந்தது. இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்றாரு. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இன்னொருத்தர் 36:26 எடுத்து படிச்சா ஈஸியா இருக்கும். அவர்கள் என் கட்டளையின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவையின்படி செய்ய ஏக இருதயத்தை தந்து அவர் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, கல்லான இருதயத்தை எடுத்து அல்லது அகற்றி சதையான இருதயத்தை நான் அவர்களுக்கு. ஆமா, இப்ப என்ன மாற்றம் உண்டாகுதுன்னா, எங்க மாத்துறாருன்னா, உள்ள ரூட் காஸ். ஒரு வியாதி வருதுன்னா அந்த வியாதிக்கு ரூட் காஸ். அப்ப ஒரு மனுஷன் பாவத்துல வாழறான், தேவனை சந்திக்க முடியலன்னா அது காரணம்னா இருதயம் திருக்குள்ளது. தேவனை அறிய முடியாதபடி கடினப்பட்ட இந்த இருதயத்தை இப்ப ரட்சிக்கப்பட்ட கவனிக்க முதல் காரியம் என்ன செய்திருக்காருன்னா, நீ இஷ்டம் போல வாழறதுக்கு இல்ல, அவர் சொன்ன வார்த்தையின்படி செய்ய, அன்பா பரிசுத்தமா அவருக்கு பிரியமா வாழ எங்க மாத்தினார்னா உன் இருதயத்தை மாற்றி இருக்கிறார். முப்பத்தாறாம் அதிகாரம் அதே புத்தகத்துல பாருங்க. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கலாங்க. 26வது வசனத்தை நானே படிச்சிடறேன். 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு. இருதயம்னா என்ன சொன்ன? உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனுஷன். அந்த பழைய மனுஷனை எடுத்து போட்டு ஒரு புது மனுஷனை உள்ள வைப்பன்றார். அப்ப அந்த பழைய மனுஷன் யார்? ஆதாமுக்குள் இருந்த பாவ மனுஷன், ஜன்மஸ்பாவம் உள்ள மனுஷன், சாபத்தின் கீழ் இருந்த மனுஷனை இயேசு சிலுவையில் அறையப்படும் போது அவனையும் சிலுவையில் அறைஞ்சாச்சு. அப்ப நான் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டேன், அவர் மரித்த பொழுது நானும் மரித்தேன், அவர் அடக்கம் செய்யப்பட்ட பொழுது நானும் அடக்கம் செய்யப்பட்டேன், அவர் உயிரோடு எழுப்பப்படும் போது நானும் உயிரோடு எழுப்பப்பட்டேன். அப்ப ரட்சிப்புனா மதம் மாற்றம் அல்ல, ரட்சிப்புனா பேர் மாற்றதல்ல, ரட்சிப்புனா இருதயத்தை உள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற உண்மையான மனுஷன்ல ஒரு பிறப்பு கொடுத்துட்டார். அந்த பிறப்பு மறுபிறப்பு, born again. மறுபடியும் பிறந்த பிறகு இப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னா, இயேசு சிலுவையில் முடித்த இடத்துல நீங்க finish work. ஆதாம் ஏவாள் எப்படி finish workல இருந்தாங்களோ அதே போல இப்ப நம்ம இந்த ராஜ்யத்துல இயேசு எனக்காக என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் செய்து முடித்த இடத்திலே நான் இருக்கிறேன். இயேசு சிலுவையிலே சொன்னார், எல்லாம் முடிந்தது.
He never said I am finished. He said it is finished. அவர் சொன்னார் எல்லாம் முடிந்தது. இனி பாவம் என்னை ஆக்கினைக்குள்ள தீர்க்க முடியாது. வியாதியின் கீழ் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. சாபத்து கீழ் அல்ல. நான் இனி நரகத்துக்கு போக வேண்டிய அல்ல. அந்த தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டு எனக்காக தண்டிக்கப்பட்டபடினால ரோமர் 8:1 சொல்லுகிறது, யாரெல்லாம் அவருக்குள்ள வந்துட்டீங்களோ இனி ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்தால், நல்லா கவனிக்கணும், மாம்சத்துக்கு உட்படாமல் ஆவிக்குட்பட்டு இருந்தால், ரட்சிக்கப்படாம இருந்த நீங்க ரட்சிப்புக்குள்ள வந்தா வேதம் சொல்லுகிறது உனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சந்தோஷமா இருக்கீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, நம்ம எப்படி அந்த அவனுடைய பேர் என்ன பாத்தீங்கன்னா, பைபிள்ல முதல்ல அவனுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா சேட்டன். ஹீப்ரு வேர்ட்ல சேட்டன். சேட்டன் சொல்லும்போது ப்ராசிக்யூட்டர் அட் லா, சட்டத்தை சொல்லி உன்னை குற்றப்படுத்துறோம். இப்ப உங்க வாழ்க்கையில பிசாசு செய்யறது என்னன்னா, ஒவ்வொரு தடவையும் நம்ம தப்பு பண்ண உடனே நியாயப்பிரமாண சட்டத்தை கையில வச்சுக்கிட்டு அவன் சொல்றான், யூ டிட் திஸ், நீ இதை பண்ணிட்ட, கர்த்தர் உன்னை தண்டிக்க போறார். இப்ப நம்ம எப்படி ஜெயிக்க போறோம் அவனை? வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தின விசேஷம் எனக்கு சொல்ற டைம் இல்ல, அவர் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலே அவனை அவர்கள் ஜெயித்தார்கள். எப்படி ஜெயிச்சோம்? இயேசுவின் ரத்தத்தாலே. எல்லாம் சொல்லுங்க. அந்த ரத்தத்துல எப்படி ஜெயம் எடுத்தா? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், அப்படி இல்லை. சும்மாவே நம்ம விசுவாசிங்க உட்காந்துக்கிறது, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், என்னன்னு ஒரு அறிவும் கிடையாது. அது என்னன்னே தெரியாது, சும்மா ரத்தம் ஜெயம். ஒரு மாதிரி பயமாக, இயேசுவின் ரத்தம். ரோட்ல போகும்போது எலுமிச்சை பழமா, ரத்தம் ஜெயம். எவ்வளவு ஒரு முட்டாள்தனமா நம்மள ஆவிக்குரிய சபையில நிறைய பேர் இப்படி வளர்த்துட்டாங்க. எனக்கு ஏன் ஆக்கின தீர்ப்பு இல்லை? நான் எதை சொல்லி நான் ஜெயம் எடுக்கிறேன்? இயேசுநாதர் என்ன பண்ணாரு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம எடுத்துக்கலாங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். 26, 28ங்க. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது. அந்த ரத்தம் எதுக்கா? நல்லா சத்தமா சொல்லுங்க, இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எந்த பாவம் என்னை தண்டிக்க சொல்லுச்சோ, எந்த பாவம் சாபத்து கீழே கொண்டு போச்சோ, எந்த பாவம் என்ன ஸ்ட்ரெஸ்லயும் பயத்திலையும் கொண்டு போச்சோ, எனக்கு திரும்ப நான் பயந்து வாழாம இந்த ஆக்கின தீர்ப்பிலிருந்து என்னை விடுதலை ஆக்கும். அன்றைக்கு ஆதாம் எல்லாம் கர்த்தர் செய்து முடித்த இடத்துல இருந்தான். பட் ஆனா டெவில் சொல்றான், சேட்டன் சொல்றான், நோ, யூ hereafter if you want to be like God then you do this. நீ தேவனை போல இருக்கணும்னா இதை செய்யணும். இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு கர்த்தர் பிள்ளைங்க இயேசு செய்து முடித்த இடத்துல இருக்கிறோம். அவன் என்ன சொல்றான், நீ இதெல்லாம் செய்தா கர்த்தரை போல இருப்பேன். நான் என்ன பண்ணையா? 12 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். ஒரு கட்டளையின் வடிவத்தில் இல்லைங்க, நான் செய்வதெல்லாம் அவர் அன்பினாலே. என்னை யாரும் நிர்பந்தம் பண்ணல, என்னை பலவந்தம் பண்ணல. பைபிள் எடு படி, அப்படி இல்லை. அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறார். அவர் என்னுடைய மனவாளன். நம்ம எல்லாம் ஒரு மனவாட்டி. ஒரு புருஷனுக்கு சாப்பாடு செய்யறதும் பிள்ளைக்கு சோறு பண்ணி கொடுக்கறதும் ஒரு மனைவியை பலவந்தம் பண்ணி நிர்பந்தம் பண்ணி செய்தா அது சரி வராது. நாங்க ஒன்றும் பேசாம இருக்கீங்க. இந்த மாதிரி காலகட்டங்களில் இது பேசுறதுக்கே கஷ்டமா இருக்கு. இப்பெல்லாம் பொம்பளைங்க வேலை செய்யறதே இல்லை. ஆம்பளைங்களே பெருகிறாங்க, ஆம்பளைங்களே துடைக்கிறாங்க, ஆம்பளைங்களே காஃபி போடுறான், ஆம்பளையே டீ போடுறான், ஆம்பளையே சோறாக்குறான், ஆம்பளையே பாத்திரத்தை கழுவுறான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு வேலை இல்லை. ஐம் நாட் பிளேமிங். பொம்பளைங்களை படிக்க விடாம அமுக்கி வச்சாங்க அந்த காலத்துல. ஏன்னா இந்த பொம்பளைங்க ஏன்ச்சு வந்தா கடைசியில் நம்ம எடுத்து அவ எடுத்துக்குவான்னு பயந்து அமுக்கி வச்சாங்க. நீ உருப்படியா சம்பளத்தை வாங்கி வந்து வீட்டுல கொடுத்துருந்தா அது பாட்டு வீட்டுல இருந்திருக்கும். நீ சம்பளத்தை வாங்கி குடிச்சிட்டு நீ நேரத்துக்கு தண்டமா இருக்கிற, தண்டமா ஏன்ச்சிட்டா
ஏன்ச்ச பிறகுதான் போஷ் தெரிஞ்சது. ஒவ்வொரு வருஷமும் 10th ஸ்டாண்டர்ட் +2 மார்க் எடுத்து பார்த்தா ஆம்பளைங்க எல்லாம் பின்னாடி, பொம்பளைங்க எல்லாம் முன்னேடின்னு. சரிடான்னு பார்த்து வேலைக்கு எடுக்க சொன்னா, ஆளை சொன்னா, நீ வேணாம், நீ வீட்டுல இருந்துக்கோ, இந்த பொண்ணுங்க தான் நல்லா படிக்குது, நல்லா வேலை செய்யுதுன்னா அதை கூட்டின்னு போயிட்டான். ஆம்பளைக்கு 30,000 ரூபாய், இவளுக்கு 3 லட்சம் ரூபாய் சம்பளம். ஒரு காலத்துல பொண்ணு வீட்டுக்கு எல்லாருமே பையன் செய்யணும். பையன் பொண்ணு எடுக்கணும், பொண்ணு வீட்டுக்காரர் எல்லாம் செய்யணும். கல்யாண சாத்திரம் எடுக்கணும். இப்ப வந்து இப்ப 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 எப்படி வந்திருக்காங்கன்னா 50-50 போட்டுக்கிறியான்னாங்க. அது முடிஞ்சிடுச்சு. இப்ப தெரியுமா உங்களுக்கு? இப்ப என்ன சொல்றாங்கன்னா, முழுசு நீ செய். பொண்ணு சொல்லுது, நாங்க எந்த பைசா கொடுக்க மாட்டோம், நான் 4 லட்ச ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்து உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் உங்க பிள்ளைக்கும் கொடுப்பேன், இதே நான் செய்யணும், மரியாதை நீ செய்டான்னு. பாஸ்டர் இதெல்லாம் ஏங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க? நான் சொல்லி இல்லைங்க, அவங்க ஏற்கனவே தயாராயிட்டாங்க. பாஸ்டர்னால இது நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியுது. இதனால் இவன் ஆய்ந்து அதனை அவன் கண் விடலுண்டான். எதை அவன் செய்யறானோ அவன் கையில கொடுறான்னா, அவங்க கையில கொடுக்காம இப்ப என்ன மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு பாருங்க. நீ ஒண்ணு செய்யாம குடிச்சு வெறிச்சு மனைவியை போட்டு அடிச்சு காலில் மிதிச்சு ஏன்ச்சா பாரு. ஒரு ஏன்ச்சு இங்க பொண்ணா ஏன்ச்சு. இப்ப நம்ம ஆளுங்க கையில கேங்க்ரூ பை ஒண்ணு போட்டிருக்கான். எதுக்கிடனா, அவ பெத்து கொடுப்பா, அவ தூக்க மாட்டான், நான் உள்ள வச்சுக்கிறேன்றான். இந்த பொண்ணு உட்காந்துக்குது, அவன் ஓட்டமா ஓடுறான் பர்கர் வாங்கறதுக்கு, பீட்சா வாங்கறதுக்கு. ஹனி, எனிதிங் எல்ஸ்? தட்ஸ் எனஃப் மேன், கம் அண்ட் சிட். எஸ் யுவர் ஆனர். எல்லாமே டிஸார்டர் ஆயிடுச்சு. சின், பாவத்தினால வந்த காரியம். நான் சில சபை மக்கள் கவனிங்க, எனக்கு அன்மையானவர்களே, இன்னைக்கு நம்ம என்னைக்கு நான் செய்திருவேன் சிஸ்டமே மாறிடுச்சு பாருங்க, ஆர்டரே மாறிடுச்சு. ஆனால் தேவனை தேடினால், தேவனுக்கு பிரியமாய் நடந்தால், குடும்பத்துல உன் பணம் என் பணம் வராது, உன் படுக்க உன் பெட்டு என் பெட்டுன்னு வராது. எல்லா இடத்துலயும் இங்க சொல்லுவேன், நம்முடையது, நம்முடைய குடும்பம். அங்க நிர்பந்தம் இல்ல. just because love, அன்பு. you love one another, love each other. ஒருத்தர் அன்பு செலுத்தும் போது நீ பெருசு நான் பெருசு கிடையாது. ஒரு நேரம் மனைவி 60% இருக்கும், நீ 40 இருப்ப. சில நேரத்தில் நீ 80 இருக்கும், அது 20 இருக்கும். புரியுதா உங்களுக்கு? சில நேரத்தில் அது கத்தும், நீ பேசாம இருப்ப. சில நேரத்தில் நீ கத்துவ, அந்த அம்மா பேசாம இருக்கும். தான் குடும்பம். எப்பவுமே நீ உதவாங்கன்னா தப்புன்னு அர்த்தம். there is no understanding. கர்த்தர் பிள்ளைங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு மணவாளன் ஆயிரம், நான் உன்னை நடத்துவேன். உங்க வீட்டுக்காரர் மாதிரி இல்லை, அவர் ரொம்ப திறமையானவர். நமக்கு எந்த பிரஷரும் கொடுக்கறது இல்லை, அருமையா நம்ம நடத்தி கண்ணு வச்சு ஆலோசனை கொடுத்து. ஆமென். அப்போ விசுவாசம் உங்களை அக்யூஸ் பண்ணும்போது எப்படி ஜெயிக்கணும்னா, இயேசுவின் ரத்தம் என் பாவங்களை மன்னித்திருக்கு, அந்த ரத்தத்தால் எனக்கு ஜெயம் உண்டு. விசுவாசம் என் வாழ்க்கையில உனக்கு சொல்லி ஜெயம் எடுக்கணும். எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். சந்தோஷமா இருக்கீங்களா? முக்கியமான சொல்றேன் கவனிங்க, புருஷர்கள் மனைவி உறவு ரொம்ப நல்லா இருக்கணும். காம்படிஷன்லாம் போடக்கூடாது. மனைவி இங்க கவனிக்கிறீங்களா? புருஷனுக்கு கீழ்ப்படியும், அன்பா இருக்கணும். அதே மாதிரி புருஷர்கள் கவனிங்க, மனைவி அடிக்கக்கூடாது. இந்த ஈகோ இருக்கு பாருங்க, நான் என்ற அதெல்லாம் தூக்கி போட்டணும். ஒருவருக்கு ஒரு நல்லா வாழ்ந்த இந்த உலகம் ரொம்ப, இந்த உலகத்துல நீங்க ரொம்ப சூப்பரா வாழ முடியும். ஏனென்றால் உங்களுக்கு மாற்றம் எங்க வந்தா உனக்குள்ள ஒரு புதிய இருதயம் இருக்கு. அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் பாருங்க, அது எப்படி நம்ம நடத்துறாருன்னு காட்டப்போம். இருதயம் மாத்தின பிறகு வாழ்க்கையை அவர் எப்படி லீட் பண்றாரு, ரொம்ப அருமையா இருக்கும். சந்தோஷமா இருக்கீங்களா? என்னோட சேர்ந்து அன்புள்ள பிதாவே, என்னை மறுபிறப்பினாலே சொல்லுங்க, புது சிருஷ்டியாய் என்னை மாற்றி இருக்கிறீர். இப்பொழுது நன்மை தீமை அறிகிற அந்த கனியை அல்லது நியாயப்பிரமாணத்தின் கீழ் இல்லாதபடி நீ செய்து முடித்த அந்த வேலையிலே விசுவாசித்து இளைப்பாற கற்றுக் கொடுத்து விட்டீரே. உமக்குள் வந்தேன், இளைப்பாறுதலை பெற்றுக்கொண்டேன், ஜெயம் உண்டு. ஆகவே நன்மையை காண்பேன், விருத்தி அடைவேன், 1000 மடங்கு நன்றாயிருப்பேன். ஆமென். நல்ல கையில தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம்.